மக்களை வெல்கம் பேக் டு ரஞ்சித் மினி vlog. இந்த vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கண்டென்ட்டோட வந்திருக்கோம். என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட வீடியோட ஃபர்ஸ்ட் vlog. அதனால் உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட சிட் அவுட். மழை வந்துச்சுன்னா சப்போஸ் வந்து உட்காந்து வந்து எங்களுக்கு வேடி பார்க்குறது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ்னால் எங்களுக்கு நாங்கள் வந்து இதை தான் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ வாங்க உள்ள போகலாம். இதுதாங்க எங்களோட ஹால். இங்கே தான் எங்கள் சோஃபா. இங்கே ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்குவோம், ஜாலியாக உட்காந்துக்குவோம், காலை போடுவோம், படுப்போம், எல்லாம் பண்ணிக்குவோம். என்ன ஒன்று ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிக்கிறேன். நீட்டாக உட்காந்துக்கலாம். தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுவோம் இங்கே. இப்போ வாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரூம் நாங்கள் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த ரூம் இதுதான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பெட்ரூமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு சூப்பரான வைப்பான ஒரு ரூம். சரி ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும் சொல்லிட்டு அங்கே வந்து மேலே இருக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதுக்கு நாங்கள் ஒரு ஸ்டடிக்கு வேண்டி நாங்கள் ஸ்டடி ரூமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து இப்போதைக்கு வந்து சும்மா அப்படியே இருக்கு. இது சப்போஸ் வந்து நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒண்ணுமே புரியலையடா. இதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். நாங்கள் இன்னும் திங்க் பண்ணல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம டைனிங் டேபிளுக்கு போகலாம். இதுதான் டைனிங் டேபிள். உட்காரலாம், சாப்பிடலாம், புது டிஷ் ஏதாச்சும் கொண்டு வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றதுக்கான ஒரு யூசேஜான ஒரு டைனிங் டேபிள். பார்த்துக்கணும். உட்காந்துக்கிட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்கே வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இந்த டோர்ல பாத்தீங்கன்னா சோப்பு சீப்பு எல்லாமே இருக்கு, வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், ஸ்டூல், ஸ்டேர் எல்லாமே இருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா நான் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலா ஒரு நாள் ஃபுட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணும்போது அது ஒரு vlog எடுத்து போடுறோம். கண்டிப்பா நீங்க பாருங்க. எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா? துதியை இன்னும் ஒரு முறை நம்ம மேல போய் பார்க்கலாம். இந்த விண்டோ வந்து இப்போதைக்கு யூசேஜ் அப்படியே இருக்கு. பார்க்கலாம், ஏதாச்சும் யூசேஜ் வரும் பார்க்கலாம். இதுக்கு இது பாத்தீங்கன்னா வந்து இதாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. சும்மா வந்து அப்படியே உட்காந்து அப்படியே என்னமோ பண்ணலாம். என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணுவோம். ஐயோ ஐயோ. டேய் பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஸ்டடி ரூம். நாங்கள் இப்போதைக்கு வந்து ஸ்டடி ரூமா மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புக்ஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் வந்து எங்களுக்கு டைம் டேபிள் இருக்கு. இது ஒரு போர்டு. நாங்கள் வந்து ஸ்கூல்ல எப்படி குழந்தைங்கலாம் வந்து உட்காந்து எழுதி சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மறக்காம இருக்க வேண்டி நாங்கள் இந்த போர்டு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா விண்டோ. எதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து எங்க டேபிள் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி மாற்றி அங்கே வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே உட்காந்து வந்து மலைகள் வேடி பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கு. அதனால வந்து டேபிள் வந்து இங்கே மாற்றி வச்சிருக்கோம். இப்போ வாங்க எங்கள் பெட்ரூம் போகலாம். இதான் கைஸ், திஸ் இஸ் மை ரூம். இங்கே தான் நாங்கள் வந்து தூங்குறது, சாப்பிட்றது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் இங்கே தான் இது பண்ணிக்குவோம். இந்த சேர் எதுக்கு வாங்கின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு வேண்டி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காற்று சிலு இங்கேருந்து ஒரு பேஸ் நம்மளுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷம் கிட்ட விடுங்க, எல்லாம் உண்மையா தானா வர வைக்கிறேன். சாரி, என்ன அடிக்க போற போல இருக்கடா. அவர்கிட்ட சொல்றேன் என்ன பத்தி. சாரிடா அம்பி. அவ்வளோதான்.
காலையில் தூங்க சப்போஸ் வந்து தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா விண்டோ ஓபன் பண்ணா பீஸ்ஃபுல் ஆயிரும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஃபர்ஸ்ட் எங்க உட்காருவோம் சொல்லி நான் காமிக்கிறேன் போலாம். இதான் காய்ச்சி பாத்ரூம். நாங்கள் ஃபர்ஸ்ட் உட்கார்ற இடம் தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே உட்கார்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேம் நாங்கள் உட்காருவோம். இங்கே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அப்படியே உட்காருவோம். ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour, half an hour, ஒரு half an hour, ஒரு 1 hour டூ நான் இங்கே தான் உட்காந்துருப்போம். இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ளே போவோம். இப்போ வாங்க கைஸ், நான் வந்து மொட்டை மாடி காமிக்கிறேன். கமா சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். கமா பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் வந்து ஹில் ஸ்டேஷன் பிளேஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து இந்த மாதிரி தண்ணிலாம் வந்து காலையில் இன்னொன்று சொல்லணும்னா கண்டிப்பாக காலையில் சரியான மழை காய்ச்சி, சரியான மழைனா சரியான மழை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. 2 hours பக்கம் வந்து கண்டினியூவாக வந்து மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. இதுதான் உண்மை. அதனால கீழே தண்ணி இருக்கு. அதெல்லாம் மேக்ஸிமம் லீக்கேஜ் ஆகுது. அதனால வந்து கனெக்ட் பண்ண வேணாம். இன்னொன்று என்னன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து யூசேஜா இருக்கிற ஒரு இடம்னா இது கண்டிப்பா நான் சொல்றாங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. ஏதாச்சும் ஓகே கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து சேர் போட்டு உட்காருவோம். ஏன் அப்படி போறதில்ல அப்படின்னா இங்கே எதுவும் செட்டு எதுவுமே நான் வந்து செட்டப் பண்ணல. அதனால கீழே வந்து உட்காந்துருக்கோம். சப்போஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 6 to 7 o'clock வரைக்கும் நான் இங்கே வந்து சேர் போட்டு நம்ம உட்காந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடியா? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கசகசன்னு இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இடம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா கண்டிப்பாக சொல்லணும், எதுக்கு இந்த கேப் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப் போட்டு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எதுக்கு இந்த கேப் போட்டுன்னா நான் வந்து தலையை வந்து ஹெச்டி பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே பண்ணியிருக்கேன். அது ரீசெண்டாக தான் பண்ணி ஒரு 2 month பக்கம் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கேப் போட்டிருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 month பக்கம் வந்து கேப் போட்டு தான் நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம மண்டை வந்து என்னாலேயே வந்து சரியாக பார்க்க முடியல. அந்த ஒரே ஒரு ரீசனால தான் கேப் போட ஃபர்ஸ்ட் vlog புது கண்டென்ட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இனிமேலும் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து கண்டென்ட் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் வந்து வளர்ந்துட்டு வரோம். சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் நீ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நாங்கள் கேட்க போகிறது ஒரே ஒரு தான், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இனி மேலும் எங்களுக்கு வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.